சோ ஜோதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆகுது. அந்த வீடியோ மூலமா பல படங்களுக்கு பின்னணி பாடகியா இப்ப ஜோதி உருவெடுத்திருக்காங்க. பல படங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ இது எங்க ஆரம்பிச்சது ஜோதி? இந்த பாடல் அப்படின்றது வந்து ஜோதிக்கு எந்த வயசுல இருந்து பாடல் பாட ஆரம்பிச்சாங்க ஜோதி? 10 வயசுல நானு இசை ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். 13ல நான் இசை கல்லூரிக்கு போயிருந்தேன். எதனால பாட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எனக்கு 9 வருஷமா பாட்டு நிறைய ஸ்டார்ட் ஆயிடுத்து. அப்புறம் கண்ணம்மா கண்ணம்மா முதல்ல ஃபேமஸ் ஆன பாட்டு தான் 2016 தான் அக்டோபர் 17 அன்னைக்கு பாட ஆரம்பிச்சது. எங்க தாத்தா இருந்தாரு. சோ சொன்னார், என் தாய் உலக புகழ், இன்னும் நீ நிறைய குரல் வெண்மேரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. சோ தாத்தாக்கு தான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க ஆக்சுவலா தாத்தாவுக்கு நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அவர் சொன்ன விஷயம் பழிச்சிருக்குன்னு நினைக்கிறப்போ நாங்க அவருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்றதான் சொல்லணும். சோ அந்த கண்ணம்மா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து முதல் அழைப்பு யாருகிட்ட இருந்து இருந்தது? இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அண்ணா, அவர் படத்துல அடங்காதேன்ற மூவில பாடி இருக்கேன். அவர் வந்து நிலவின் நிறமும் என்ன ராகம்னு கேட்டாரு. நான் காப்பி ராகம் சொன்னேன். அப்புறம் என்ன ராகம்? காப்பி ராகம். காப்பி ராகம்னு ஒரு ராகம் இருக்கா? ஆமா. ஓகே, நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டீ காபி மட்டும்தான். ஆமா, காப்பின்னு ஒரு ராகம் இருக்கு. அது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ஹாப்பிமா. அப்ப காப்பின்னு ஒரு ராகம் இருக்கு. ஆமா. ஓகே. ரெண்டாவது வந்து சிரம்ங்கிற படத்துல பாடி இருக்கேன், சார்லி அண்ணா மியூசிக்ல. சூப்பர். RS ரவிப்பிரியன் அண்ணா இசையில வந்து கருவறை மொழி என்ற படத்துல பாடி இருக்கேன். சித்திரம் பேசுதடி வந்து மரிய மனோகர் சார் இசையில பாடி இருக்கேன். டேவிட் பரத் சார் இசையில நீ என்ன மாயம் செய்தாய் என்ற படத்துல பாடி இருக்கேன். அடுத்தது வானிலை சூரியன், அது பாடி இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லவ் மோட்டிவேஷன் சாங் பாடி இருக்கேன், எடின் ப்ரோ இசையில. சூப்பர். அப்புறம் பெண்ணாய் பிறந்தோம் பாட்டும் பாடி இருக்கேன். எல்லாமே அவ்வளவு அழகா ஞாபகம் சொல்லிட்டீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கவும் போறீங்க. கண்டிப்பா. சோ ஜோதிக்கு ஏன் மியூசிக் இவ்வளவு பிடிச்சிருக்கு? ஜோதிக்கு மியூசிக் எந்த அளவுக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. மியூசிக் நிறைய பிடிக்கும்னா ஏன்னாக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய கேட்கறது, நிறைய வாய்ஸ் கல்ச்சர் கேட்கறது, நிறைய பாரதியார் பாடல்கள் அந்த மாதிரி. ஓ, பிடிச்ச பாரதியார் பாட்டுன்னா என்ன சொல்லுவீங்க? என்று தனியும் இந்த இல்ல வந்து வெள்ளிப்பனி மலையின் அந்த பாட்டு உங்களுக்காக பண்ணாங்களா? தயவு செய்து. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடைமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலமனைக்கும் கோயில் செய்துவோம், பள்ளி தலமனைக்கும் கோயில் செய்துவோம், எங்கள் பாரத தேசம் இன்று தோள் கொட்டுவோம், நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ, குறுமுகில்களை சிறு முறைகளில் யார் தூவினார், மலைக்கென கவிதை தீட்டினார், तेरे बिना जिंदगी से कोई शिकवा तो नहीं, शिकवा नहीं वाड़ी रासाती, புதுசா எழசா ரவசா போவோம் வாடி வாலாட்டி, நரியா புலியா தனியா திரிவோம், நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே. நன்றி. ஒரே ஒரு பாட்டு பாரதியார்னு ஆரம்பிச்சேன் பா அப்படின்னு தான் சொன்னேன். நெஞ்சினிலே நெஞ்சிலே ஊஞ்சலே வரைக்கும் ஒரு மேஷப்பே ஜோதி பாடிட்டாங்க. கண்டிப்பா. தெரியாத கதைகளை கார்லயே பேசி தீர்க்க போற காரோடு கதையாடு. Powered by Pradeep Quinn, self-driven cars on Express Morning. இதன் முழு வீடியோவை BS Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள்.